பின்னாடி எப்போ வரப்போற ஹார்ட் அட்டாக்கை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? வாங்க பார்த்துருவோம். அடிப்படையில ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு மரபணு மூலமா வர்றது. 2வது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்களால வர்றது. இதுல மரபணு மூலமா வர்ற மாரடைப்பு, அதாவது நம்மளுடைய ஜீன்ஸ்லயே இருக்கிற பிரச்சனைனால வர்ற மாரடைப்பு, அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரத்த டெஸ்ட் இருக்கு. லைப்போப்ரோட்டீன் ஏ அப்படிங்கிற அந்த ரத்த டெஸ்ட் யாருக்கு வேணாலும் பண்ணி பார்க்கலாம். இந்த கொழுப்பு நம்ம ரத்தத்துல இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை ரத்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும். அதுல அது சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துச்சுன்னா உங்களுக்கு பரம்பரை நோயாகவே மாரடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு தப்பிச்சுக்கணும். 2வது டைப் மாரடைப்பு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால நம்ம வர வச்சுக்கிற மாரடைப்பு. அதாவது சர்க்கரை வியாதி நம்ம வர வச்சுக்கலாம், ப்ரெஷர் நம்ம வர வச்சுக்கலாம், கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்திக்கலாம், வாக்கிங் இல்லாமல் இருக்கலாம், ஸ்மோக்கிங் பண்ணுறதா இருக்கலாம், ஆல்கஹால் இதெல்லாம் சேர்ந்து இதனால வர்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால வரக்கூடிய மாரடைப்பு. இந்த மாரடைப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டெஸ்ட் உபயோகமா இருக்காது. அதுக்கு பதில் ரெட் மில்க் டெஸ்ட், அதாவது படுக்க வச்சு இசிச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டாலும் நார்மல் வரலாம். அதே உங்களை டெஸ்ட் பண்ணி உங்களை நடக்க வச்சு ட்ரெட்மில்லில் நடக்க வச்சு அதில் ஒரு இசிஜி எடுத்தோம்னா உங்களுக்கு அதில் இஸ்கிமிக் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் முன்கூட்டியே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்த்து நம்மளை நம்மளே தற்காத்துக்கலாம்.